ஓம் முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்களை பத்தி. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் மாற்றங்களும் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப உழைப்பாளி, யாருக்கும் கெடுதலே நினைக்காதவங்க. ஆனா கடந்த சில வருடங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மன கஷ்டங்கள் உங்களை வாட்டி எடுத்திருக்கும். யாரெல்லாம் உங்களை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. கையில இருந்த பணம் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு உங்க கையை விட்டு கரைஞ்சு போயிருக்கும். உங்க வாழ்க்கை ஒரு கடுமையான போராட்டமாவே போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து வந்த உங்களை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த காலகட்டம், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான பணவரவு அதிகமாக போகுது. இத்தனை நாளா ஒரு ரூபாய்க்கு கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வர்ற வருமானம் எல்லாம் பத்தாம கடன் வாங்கி அதை அடைக்கிற நிலைமைக்கு போயிருப்பீங்க. கையில காசு நின்றுக்காது. இனிமே பணமழை தான் கொட்ட போகுது. நீங்க எதிர்பார்க்காத வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் தேடி வரப்போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் பல மடங்கா பெருக போகுது. குறிப்பா சொல்லணும்னா நீங்க இனிமே ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கையில தாராளமா இருக்க போகுது. அப்புறம் குடும்ப மகிழ்ச்சி ரொம்ப உயரத்துல இருக்க போகுது. இத்தனை நாளா குடும்பத்துல ஏதோ ஒரு சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே காரணமே இல்லாம கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். யாரோ சொல்றதை கேட்டு வீட்டுல நிம்மதி போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேர போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான யோகம் இருக்கு. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்த இருள் விலகி வெளிச்சங்கிற ஒரு நம்பிக்கை உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. உங்க தொழில்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்க போகுது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்க உழைப்பை எல்லாம் வேற ஒருத்தர் பயன்படுத்தி சுலபமா பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களை ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் நடத்தியிருப்பாங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பு பல மடங்கு அதிகமாக போகுது. மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்க போறாங்க. உங்களை தேடி ஒரு பெரிய பொறுப்பு வரப்போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பணி மாறுதல் நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கேயே உங்களுக்கு கிடைக்க போகுது. புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இனிமே தைரியமா களத்துல இறங்குங்க. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு பல நல்ல மனிதர்கள் தானா முன்னாடி வருவாங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் விறுவிறுன்னு சூடு பிடிக்க போகுது. பல பேருக்கு கடல் தாண்டி, அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு கூட யோகம் இருக்கு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டணும், வண்டி வாங்கணும்னு ஆசை மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கான சூழ்நிலை இதுவரைக்கும் அமையாமலேயே தள்ளி போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு கூட வேற ஏதோ அவசரத்துக்கு செலவாயிருக்கும். சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய பகல் கனவாவே உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறி உங்க கிரகங்கள் உங்களுக்கு முழுசா சாதகமா இருக்கிறதால நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு சொந்த நிலம் வாங்குறக்கோ இல்ல உங்க கனவில்லத்தை கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான நேரம் இப்போ இந்த காலகட்டத்துல இருக்கு. உங்க பூர்வீக சொத்து பிரச்சனை இனி சுமூகமா முடிய போகுது. நீங்க இத கண்கூடா பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. ரிஷப ராசிக்காரங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆழமானதாகவும் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கறதாவும் அமையும். குறிப்பா சொல்லணும்னா நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது மாதிரியான பெரிய விஷயங்களை நீங்க எடுக்க போற முடிவு உங்களை அடுத்த தலைமுறைக்கு பெரிய அளவுல பயன் தரப்போகுது. பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது அதை எப்படி சரியான முறையில சேமிக்கிறது, எந்த மாதிரியான இடங்கள்ல முதலீடு செஞ்சா அது பல மடங்கா பெருகும் அப்படிங்கிற சூட்சமத்தை நீங்க ரொம்ப சுலபமா கத்துக்க போறீங்க. உங்களை விட்டு விலகி போன அந்த சொந்தக்காரங்க எல்லாம்
இப்போ உங்க நிலைமை மாறுறத பார்த்துட்டு தேடி வந்து ஒட்டி உறவாட முயற்சி பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் உங்களை ஏளனமா பேசினவங்க இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்கள நீங்க அவமதிக்க வேண்டாம். ஆனா அதே சமயம் அவங்கள முழுசா நம்பி உங்க வீட்டுக்குள்ளேயே இல்ல உங்க ரகசியங்களையோ பகிர்ந்துக்கிற அளவுக்கு நெருக்கமா வச்சுக்காதீங்க. எப்பவுமே ஒரு அளவோட பழகிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெளிவா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், உணவு வியாபாரம் செய்யற ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமே தொட்டதெல்லாம் பொண்ணுதான். இத்தனை நாளா போட்ட முதலீடு கூட திரும்ப வராம வட்டி கட்ட முடியாம தவிச்சு இனி வியாபாரத்தையே மூடலாம்னு நினைச்சவங்களுக்கு இனிமே லாபம் கொட்ட போகுது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க நேர்மையான வியாபாரத்துக்கு சமூகத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமான விளைச்சல் வந்து கிடைக்க போகுது. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அளவுல லாபம் பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த பொற்காலத்தை முழுசா அனுபவிக்கணும்னா கடந்த கால கஷ்டங்களை பத்தி கவலைப்படாம நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகமா இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். நீங்க பார்க்காத ஒரு புது சந்தோஷம் அமைய போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற உறவு பத்தி இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத்தனை நாளா ஏதோ ஒரு சின்ன சந்தேகத்துல இல்லாத மூணாவது மனுஷங்களோட தலையீடால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பமே வந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய சண்டை வந்து இனிமே ஒன்னா வாழவே முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கூட சில பேரோட வாழ்க்கை மோசமா போயிருக்கும். இனிமே உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற புரிதல் ரொம்ப ஆழமா போகுது. உங்களை பிரிச்சு வைக்க நினைச்சவங்க முகத்திரைய கிழிக்க போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத 2 பேருமே ரொம்ப ஆழமா உணர்ந்துக்க போறீங்க. இனிமே உங்க குடும்ப விஷயத்துல வேற யாராவது தலையிட வந்தா நீங்களே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உறுதுணையா ஒரு அழகான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க திட்டங்களை எப்பவுமே ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க பலவீனத்தையும் உங்க பலத்தையும் முழுசா யார்கிட்டையும் காட்டாதீங்க. ஏன்னா மனுஷங்க மனசு எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிக்க பழகிக்கோங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே இவங்க உண்மையிலேயே பாசத்துல பேசுறாங்களா இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது காரியம் ஆகணுமான்னு ரொம்ப சுலபமா கணிச்சிட முடியும். இந்த ஒரு திறமை ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிக அளவுல கை கொடுக்க போகுது. ஏன்னா இனிமே உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்க போகுது. உங்களுக்காக உழைக்க பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றத தட்டாம கேட்கற அளவுக்கு உங்க ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற சில புது மனிதர்கள் மூலமா உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும். அது வரைக்கும் முகம் தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா மாற போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ அல்லது ஒரு பெரிய லாபமோ கிடைக்கலாம். அதனால உங்களை தேடி வர்ற வாய்ப்புகளை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கூட உதாசனப்படுத்தாம முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, உங்க வார்த்தைக்கு உண்டாக போற மாபெரும் சக்தி சுக்கிரனை அதிபதியா கொண்ட உங்களுக்கு இயல்பாவே பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாத்தான் இருக்கும். அதனால ரொம்ப கோபமா இருக்கும்போது கூட யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி இல்ல, அவங்களுக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. கோபம் வந்தா அந்த இடத்த விட்டு அமைதியா விலகிடுங்க. எப்பவுமே மற்றவங்கள வாழ்த்து பேசுற குணத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரகங்களோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால உங்க உழைப்ப மட்டும் நீங்க எப்பவும் போல நேர்மையா கொடுத்துக்கிட்டே இருங்க. மிச்சத்தை அந்த கடவுள் பார்த்துக்குவாரு. இப்போ நாம இந்த பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இத்தனை நேரம் ரிஷபராசிக்காரங்க நீங்க கடந்த காலத்துல பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் இழந்த நிம்மதியும் சாதாரணமானது இல்லை. ஆனா அத்தனை சோதனைகளையும் தாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க நேர்மையையும் நல்ல குணத்தையும் விட்டு கொடுக்காம நின்னதுக்கு அந்த கடவுள் உங்களுக்கு